ஹலோ பீப்புள் மக்கீஸ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்குறோம்னா, கேரளால அதாவது பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு பெண் வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு வீடியோ அதாவது ஒரு காணொளி மாரி ஒரு எடுத்து Instagramல ஷேர் பண்றாங்க. அத ஷேர் பண்ண உடனே நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்ச உடனே என்ன பார்த்தோம்னாக்கா, அந்த வீடியோ வைரல் ஆகுது. இப்படி வைரல் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, அந்த பாதிக்கப்பட்ட பெர்சன் இருக்காரு பார்த்தீங்களா? அதாவது அவரு என்ன அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்ட மறுநாளே அவரு இறந்து போயிடுறாரு. அப்படின்ட்டு ஒரு உண்மையான விஷயமும் நமக்கு கிடைக்க வருது. அவங்க பேரு ஷிப்சிதா அப்படின்ற மாரி தெரிய வருது. அவர் பேரு தீபக் அப்படின்ற மாரி ஒரு பேர்ல சொல்றாங்க. ஸோ இதுல என்னன்னா, அந்த பெர்சன் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப கைண்டான பெர்சன், நல்ல பெர்சன் அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த பெண் செஞ்ச ஒரு முட்டாள்தனத்தினால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி இந்த விஷயத்த ஒரு பக்கம் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் என்னன்னா, இந்த மாரி வீடியோ எடுத்து போட்ட அந்த பொண்ணு ஒருவேளை உண்மையாவே இருந்திருக்கலாம்ல. ஏன் அவன் வந்து உண்மையாலுமே அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விமர்சனங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல வந்து பார்த்தோம்னாக்கா, கன்டினியூஸா வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு ஹராஸ்மென்ட் அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கவேன், அந்த பெர்சன் வந்து பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாரி தெரியணும். அந்த இன்டென்ஷனே வந்து இருக்கிற மாரி தெரியல. பஸ்ல அவரு பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இதுல 2 பேத்துக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. அந்த பொண்ணு தான் வீடியோ எடுக்குறாங்க. அதுவும் நல்லா சிரிச்சுட்டு எடுக்குறாங்க. ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குது அப்படின்னாலே, அது எந்த ஒரு நோக்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே இதுவரைக்கும் தெரியல. ஏன்னா, தன்னை சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா, அத கண்டிப்பா அந்த பெண்ணு சுய அறிவு இல்லாம எடுத்து போடல. ஏன்னா, இப்போ அந்த பெண்ணு எடுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கவேன், ஒரு ஃபாலோவர்ஸ்க்காகவோ அல்லது வீடியோ வைரல் ஆகுறதுக்காகவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெறைய விஷயத்துக்காக அந்த பொண்ணு எடுத்து போடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு செஞ்ச ஒரு சின்ன தப்பு, இன்னைக்கு அந்த பெர்சனுடைய லைஃப்பயே கிட்டத்தட்ட ஸ்பாயில் பண்ணியிருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த மாரி அதாவது பொண்ணுங்க இந்த மாரி செய்ற ஒரு மோட்டிவேஷனலா செய்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாரி ஒருத்தரோட அழிவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்டின்னதுக்கு ஒரு உண்மையான விஷயமாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா, கேரளால இது ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா வைரலாவும், ரொம்ப ஒரு இஷ்யூவாவுமே இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி பெண்கள் செய்ற முட்டாள்தனமான வேலைகளுக்கு ஆண்கள் இந்த மாரி வேலைகள செய்ய வேண்டியிருக்கு. அதாவது அவருக்கு தொடர்ந்து அவருடைய நண்பர்களா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும் இந்த மாரி எப்படி செஞ்சாரு? ஏன் செஞ்சாரு? எதுக்காக செஞ்சாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல மக்கள் வந்து கோவத்துல கேட்டுட்டு இருந்ததுனால, அவரு கடைசியா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவரு பாக்க என்ன வேலைக்காகவோ, எதுக்காக போனாருன்னு தெரியல. பட் அவருக்கு இங்க நிலைமைன்றபோது நம்மளால கூட நினைச்சு பார்க்க முடியல. அத சொல்லிட்டு நான் இந்த வீடியோவ இதுலருந்து லிவ் ஆக்குறேன். தேங்க் யூ.